அபியூஸ் பண்றாங்கன்னா ஒரு தைரியமா போய் சொன்னா கூட நீ வெளியே போன, நீ ஏமா அந்த அத்தனை மணிக்கு வெளியே போற, நீ ஏன் போற 12 மணிக்கு வெளியே அப்படின்னா அது ஏன் இஷ்டம். நான் பொண்ணு, ஐ எம் 18, நான் வெளியே போவேன். நீங்க யாரு கேட்க? 18 அப்போ நீங்க எது 12 மணிக்கு 1 மணிக்கு போறீங்கன்னா நான் போவேன். வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நீட்ஸ்ன்றது நிறையவே இருக்குக்கா. லைக் இப்போ வந்து நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் படிக்கிறேன், முடிச்சுட்டு இப்போ காலேஜ் படிக்கிறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே நான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிரிட்ஜ் இல்ல, ஒரே பிரிட்ஜ் தான் ரயில்வே ஸ்டேஷன் ஆண்டு. அங்க நிக்கும் பாருங்க டிராபிக், அவ்வளவுதான். அந்த பிரிட்ஜ் கூட எப்பயோ பழங்காலத்துல கட்டப்பட்டது. இப்போ எலெக்ஷன் வந்தோடனே புது பிரிட்ஜ் கட்டுறேன்னு சொல்றாங்களே தவிர கட்டின பாடு இல்ல. வருவாங்க கல்லு வச்சு 2 போட்டோ எடுப்பாங்க, கட்டிடுறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. எங்களுக்கு வந்து டைம் ஆகுது, ஒர்க் போடுறவங்க, பேஷன்ஸ், ஒரு எமர்ஜென்சினா நாங்க எப்படி போறது? அதனால எங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் வேணும், இல்ல ஃப்ளை ஓவர் வேணும், எங்களுக்கு டிராபிக் இல்லாத ஒண்ணு வேணும். இதை பண்றோம், நாங்க லாரி கட்டுறோம், இதை கட்டுறோம், இதை கூட வீடு கட்டுறோம். என்ன தேவை மக்களுக்கு அதை பார்த்து நாங்க எங்க தளபதி செய்வாரு, அவரு கூட நாங்க நிப்போம் கடைசி வரைக்கும். அபியூஸ்மெண்ட்லயும் சரி, எல்லாத்துலயுமே சரி, பாலிடிக்ஸ் நிறையவே நடக்குது. அண்ட் காசு இருந்தா எல்லாம் வெளியே வந்துடுறாங்க, பொண்ணு மேலே தப்பு திருப்பிடுறாங்க. நீ ஏன் போன அப்படின்னு கேட்டா அப்ப தப்பு செஞ்சனை விட்டுட்டு இந்த பொண்ணு மேலதான் எல்லாத்தையும் திருப்புறாங்க. அதனால எங்க தளபதி வந்தா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், எல்லாம் ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும். தற்கொலை கூட்டங்க அது வந்து இப்போ மக்களுக்கு தேவையான தேவைகள் எல்லாம் எலெக்ஷன் கிட்ட வந்துலக்கா ஓட்டுக்கா இவ்வளவு நல்லா போறாங்க 5000 ஒண்ணா இருங்க சரி ஓகே 5 இயர்ஸ் என்ன பண்ணாங்க, என்ன நீட்ஸ்லாம் அவங்க வந்து எங்களுக்கு பூர்த்தி பண்ணாங்க. எலெக்ஷன் வரப்போது 2-3 மாசம் இருக்கும் போது மட்டும் எல்லாமே பண்ணா நாங்க வந்து ஐயோ நம்மளுக்காக பண்றாங்களே ஓட்டு போட்டுருவோமா? இல்ல, இப்போ எல்லாருமே இந்த விசில பார்த்து பயப்படுறாங்க. விசில் எங்கெல்லாம் வந்து சேப்பாக் ஸ்டேடியத்துல விசில் ஏத்தன் போக கூடாது சொல்லிட்டாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு சத்தம் போடாத விசில் போடு. உங்களை அபியூஸ் பண்றாங்கன்னா ஒரு தைரியமா போய் சொன்னா கூட நீ வெளியே போன, நீ ஏமா அந்த அத்தனை மணிக்கு வெளியே போற, நீ ஏன் போற 12 மணிக்கு வெளியே அப்படின்னா அது ஏன் இஷ்டம். நான் பொண்ணு, ஐ எம் 18, நான் வெளியே போவேன். நீங்க யாரு கேட்க? 18 அப்போ நீங்க எது 12 மணிக்கு 1 மணிக்கு போறீங்கன்னா நான் போவேன். இப்போ எங்க தளபதி வந்தாருன்னா எல்லாமே பண்ணுவாரு. அவர் சொன்னது என்ன, எல்லாருக்கும் என்னென்ன தேவை இருக்கோ எல்லாமே பண்ணுவோம். நாங்க இதை பண்றோம், நாங்க லாரி கட்டுறோம், இதை கட்டுறோம், இதை கூட வீடு கட்டுறோம். என்ன தேவை மக்களுக்கு அதை பார்த்து நாங்க எங்க தளபதி செய்வாரு, அவரு கூட நாங்க நிப்போம் கடைசி வரைக்கும். அது முக்கியமானது வந்து இந்த அபியூஸ்மெண்ட்லயும் சரி, எல்லாத்துலயுமே சரி, பாலிடிக்ஸ் நிறையவே நடக்குது. அண்ட் காசு இருந்தா எல்லாம் வெளியே வந்துடுறாங்க, பொண்ணு மேலே தப்பு திருப்பிடுறாங்க. நீ ஏன் போன அப்படின்னு கேட்டா அப்ப தப்பு செஞ்சனை விட்டுட்டு இந்த பொண்ணு மேலதான் எல்லாத்தையும் திருப்புறாங்க. அதனால எங்க தளபதி வந்தா எல்லாத்துக்குமே ஒரு நல்ல முடிவு கிடைக்கும், எல்லாம் ஒரு நல்ல ஆட்சி கிடைக்கும். வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல நீட்ஸ்ன்றது நிறையவே இருக்குக்கா. லைக் இப்போ வந்து நான் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் படிக்கிறேன், நான் படிச்சு முடிச்சுட்டு இப்போ காலேஜ் படிக்கிறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸாவே நான் நிறைய பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிரிட்ஜ் இல்ல, ஒரே பிரிட்ஜ் தான் ரயில்வே ஸ்டேஷன் ஆண்டு. அங்க நிக்கும் பாருங்க டிராபிக், அவ்வளவுதான். அந்த பிரிட்ஜ் கூட எப்பயோ பழங்காலத்துல கட்டப்பட்டது. இப்போ எலெக்ஷன் வந்தோடனே புது பிரிட்ஜ் கட்டுறேன்னு சொல்றாங்களே தவிர கட்டின பாடு இல்ல. வருவாங்க கல்லு வச்சு 2 போட்டோ எடுப்பாங்க, கட்டிடுறோம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு. எங்களுக்கு வந்து டைம் ஆகுது, ஒர்க் போடுறவங்க, பேஷன்ஸ், ஒரு எமர்ஜென்சினா நாங்க எப்படி போறது? அதனால எங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் வேணும், இல்ல ஃப்ளை ஓவர் வேணும், எங்களுக்கு டிராபிக் இல்லாத ஒண்ணு வேணும். சொல்றது வந்து எங்களுக்கு வந்து இப்போ எங்க அண்ணன் கிட்ட நாங்க நேரடியா முறையிடுவோம். விஜய் அண்ணா எங்க அண்ணாவை பாக்குறோம், நாங்க போய் விஜய் அண்ணா கிட்ட இது இல்ல விஜய் அண்ணா சார்பா வந்து வேல்முருகன் அண்ணாவோ சரி யாரா இருந்தாலும் நாங்க எங்க அண்ணனாவை போய் நாங்க சொல்ல போறோம். இத வேற யாரா இருந்தா எங்களால போய் சொல்றதுக்கு எங்களால முடியலக்கா. அவரு இத்தனை வருஷமா இருக்கிறாரு, எத்தனை தொகுதியில ஜெயிச்சுக்கிறாரு முதல்ல இன்னாலும் பண்ண தரேன்னாரு. மாடு கிட்ட போய் பேசுறது, ஆடு கிட்ட போய் கொஞ்சறது தான் வேலையா? ஓட்டு போட போறது நாங்க யங்ஸ்டர். இப்ப முதல்ல ஓட்டே நான் என் தளபதிக்கு தான் போட போறேன்னு யங்ஸ்டர்ஸ் எல்லாமே போட போறது தளபதிக்கு தான். ஓகேங்களா? சீமான் சொல்றதெல்லாம் வாங்கவே மாட்டோம். அவர் கட்சியால இல்ல, அவர் ஒரு யூடியூபர். விஜய் அண்ணா போட்டு டெம்ப்ளேட் போட்டு யூஸ் பண்ணா வியூஸ் நல்லா போகுதுன்னு விஜய் அண்ணா என்னெல்லாம் திட்ட முடியுமா எல்லாத்தையும் திட்டுறாரு. அவரை என்னதான் பண்றது? போய் தலையிட்ட அவரெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்ல.
சரி, எங்க அண்ணனுக்கு தேவைக்கு மீறிய காசே இருக்கு. அவர் இப்ப போனாரோ அவளுக்கு எத்தனையோ கோடி கொடுக்கறதுக்கு பிலிம்ஸ் எல்லாமே இருக்கு. அவர் எங்களுக்காக தான் வந்திருக்காரு, மக்களுக்கு செய்யணும். இத்தனை வருஷமா நாங்க அவர் பின்னாடி நின்னதுக்கு இப்ப எங்களுக்காக அவர் வந்து நிக்கிறாரு. 150 கோடி விட்டுட்டு வந்தவர் விஜய் அவருக்கு பயந்துன்னு 10,000 20,000 கோடி தீய சக்தி திமுக செலவு பண்ணிக்குது. இது அவங்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். வேற எதனா பொலிட்டிஷியனோ சரி, வேற என்ன கட்சினா இந்த கூட்டத்தை பார்த்திருக்கீங்களா? 200 ஒரு பிரியாணி எல்லாருக்குமே தெரியும். அது வாட் எவர், அது எல்லாருக்குமே தெரியும். அதுக்காக வர மக்கள் எங்க காசு போட்டு, எங்க கை காசு போட்டு, எங்க தளபதிக்காக வர கூட்டம் இது. இது ஒண்ணு 200 ரூபாய்க்காக பிரியாணிக்காக வர கூட்டம் இல்லையே. ரெண்டே பேரு நடுவுல தான் போட்டியே. இது வந்து 5 இயர்ஸ் முன்னாடியே சொன்னது. அவங்க வரும்போது நாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பண்ணுவோம், நீட் விளக்கு எல்லாம் பண்ணுவோம் சொல்லிட்டு தான் அவங்க வந்தாங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணாங்க? 5 இயர்ஸ்ல பண்ண முடியாது, இவங்க இந்த 2 மந்த்ஸ்ல பண்ணிடுவாங்களா? பண்ண மாட்டாங்க. எங்க அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கு? இப்போ நானும் நீட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்றேன். இப்போ நான் நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகலனா நான் சூசைட் வரைக்கும் போனேன்னா எங்களுக்கு இப்போ யங்ஸ்டருக்கு ஒரு அடிப்படை தேவை இருக்கும், வயசானவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும். இப்போ நான் வந்து யங்ஸ்டர் ஃபர்ஸ்ட் ஓட்டர். ஸோ எனக்கான தேவை நீட் விளக்கு வேணும். அண்ட் தென் வந்து நீங்க ஒரு தொகுதிக்கு என்னெல்லாம் வேண்டும் அப்படின்னு ஒரு குழு அமைச்சு இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அதை வந்து செய்யணும் நான் அண்ணா கிட்ட கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எஜுகேஷன் எல்லாமே, பெண்கள் பாதுகாப்பு தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே. ஸோ இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. எங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அவங்க அது பண்ணுவாங்க. நாங்க நம்பிக்கையோட இருக்கோம். 100% vote for TVK. TVK